லைவ்ல வந்து ஐஸ்கிரீம் வந்துச்சு. திவ்யாவும் சாண்ட்ராவும் அதை முதல்ல சாப்பிடணும்னு சொல்லி வந்தாங்க. வந்து சாப்பிட்டுட்டு போனாங்க. அப்புறம் வந்து வாட்டர்மெலன் திவாகரை ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. திவாகர் இருந்திருந்தா செம காமெடியாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து சாண்ட்ராவும் வந்து திவாகர் வந்து பாய்ஸ்னஸ் லேடி, அதாவது பாய்ஸ்னஸ்க்கு பதிலாக பாய்ஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. யாரை பாய்ஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. கனியை சொல்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திவ்யா வந்து க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ கனி கூட பேசிகிட்டு இருந்தாங்க. பயங்கர டர்ட் இருக்குது, க்ளீன் பண்ணுறேன் பண்ணி முடிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ கனி சொன்னாங்க, ரொம்ப ஆனால் லேட் ஆகுது அப்படின்னோடனே, இல்லை நான் வேணும் தான் அவ்வளோ லேட்டாக்கி க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா சொல்லுவாங்க. அப்புறம் கனி வந்து வெளியில் வந்து விக்ரம் கிட்ட அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ விக்ரம் சொல்லுவார், ரொம்ப நேரமாக கேக் க்ளீன் பண்ணுறாங்க, நான் இப்போ சீக்கிரம் பண்ணுன்னு சொன்னால் கேட்கவா போகிறாங்க, அதனால் நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி விக்ரம் சொல்கிறாரு. உடனே கனி சொல்கிறாங்க, இல்லை உண்மையிலே ரொம்ப நீட்டாக க்ளீன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. திவ்யா தான் நிறைய மேக்ஸிமம் ஒர்க் பார்த்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பேக்கர்ஸ் மசாலான்னு ஒரு ஸ்பான்சர் டாஸ்க் நடக்குது. அதில் பிரியாணி எல்லாம் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். எல்லோரும் உட்காந்து ஆக்டிவிட்டி ஏரியாவில் அந்த டாஸ்க்கை பண்ணி முடிக்கிறாங்க. நல்ல ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. இவங்க 2 பேர் மட்டும் ஹவுஸ்குள்ளே இருக்காங்க. கடைசி இப்போ பிரியாணியெல்லாம் எடுத்துகிட்டு விக்ரம் பிரஜன் எல்லாரும் இவங்களை தேடி வராங்க இவங்களுக்கும் கொடுக்கறதுக்காக. இவங்க 2 பேரும் சோஃபா கிட்ட கீழே தரையில் படுத்துட்டு அப்படியே சும்மா நடிச்சிட்ருக்காங்க, எங்கே இருக்கோன்னு தெரியாத மாதிரி. அவங்க உண்மையிலே தேடுறாங்க பயங்கரமாக. பிரஜனும் விக்ரமும் ஃபுல்லாக தேடிட்டு கடைசி பிரஜன் கண்டுபிடிக்கிறாரு. சபரியெல்லாம் வந்து எழுப்புறாங்க, தூங்குற மாதிரி ஆக்ட் பண்ணுறாங்க. அசிங்கமாக நடிக்காத எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இந்த ஜெயில் பனிஷ்மெண்ட் தப்பெல்லாம் பண்ணியிருந்தா கூட பார்க்கறதுக்கு கொஞ்சம் பாவமாக தான் இருக்குது. இப்படி ஃபுல் ஒர்க் பண்ண வச்சது பிக் பாஸ் பெண்டை கலத்திட்டாரு. ஸோ உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்.